எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் செங்கோ அகாடமி யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது 6th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் டெஸ்ட் நம்பர் 6க்கான காணொளி. இதில் மொத்தம் 25 வினாக்கள் நம்ம விடையுடன் பார்க்க போகிறோம். நம்ம ஏன் கேள்விகளை அதிகப்படுத்தலைன்னா 25 வினாக்களாக ஒவ்வொரு காணொளி படிக்கும்போது நம்மளுக்கு அதிகமாக மனதில் பதியும். அட் அ டைமில் ஒரு 50 கேள்வி 100 கேள்வி படிக்கும்போது நிறைய நம்மளுக்கு ஞாபகம் வராது. அதனால தான் 25 வினாக்கள் விடையுடன். முதல் கேள்வி, சூரியனுக்கு அருகாமையில் உள்ள கோள். சூரியனுக்கு அருகாமையில் உள்ள கோள் புதன். இந்த புதன் கோளுக்கும் வெள்ளிக்கோளுக்கும் துணைக்கோள் இல்லை. அதே புவிக்கு ஒரே ஒரு துணைக்கோள், அது நிலா. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து இரண்டாவது கேள்வி, பெரிய கோள் என்று அழைக்கப்படுவது வியாழன். அடுத்து மூன்றாவது கேள்வி, சூரியனிடமிருந்து தொலைவில் உள்ள கோள் நெப்டியூன். அருகில் உள்ள கோள் புதன். அடுத்து சிவப்பு கோள்னா செவ்வாய், பெரிய கோள்னா வியாழன். நான்காவது கேள்வி, இரண்டாவது சிறிய கோள் செவ்வாய். அடுத்து ஐந்தாவது கேள்வி, பேரண்டத்தை பற்றிய படிப்பு பிரபஞ்சவியல். அடுத்து பாருங்க, காஸ்மாஸ் என்பது எந்த மொழிச்சொல்? கிரேக்க மொழிச்சொல். நம்ம சேனலில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, ஒவ்வொரு பாடத்துலையும் பார்த்தீங்கன்னா லைன் பை லைன் படித்து அதுலேருந்து கேள்வி தயார் பண்ணி தான் நம்ம உங்களுக்கு வீடியோஸாக கொடுத்துட்டு வரோம். அதனால் நீங்கள் எந்த சந்தேகம் பட வேணால் நம்ம கொடுக்கக்கூடிய காணொளிகளை முழுசாக பார்த்தாவே போதும், தேர்வில் தேர்ச்சி பெற்றலாம். ஏழாவது கேள்வி, ஒளியின் வேகம், அதாவது சவுண்ட். ஒளியின் வேகம் வினாடிக்கு 330 மீட்டர். அது சவுண்டு. அடுத்து பாருங்க, ஒளியின் திசை வேகம், இது லைட். ஆப்ஷன் டி, வினாடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர். வினாடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர். இது எப்படி எழுதிடலாம்னா 3 × 10⁸ மீட்டர், இந்த மாதிரி எழுதலாம் வினாடிக்கு. ஸோ இப்படி இங்கே இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி வச்சுக்கலாம். இது ரெண்டுமே ஒன்று தான். அடுத்து 9வது கேள்வி, சோலார் என்ற சொல்லின் பொருள் சூரிய கடவுள். அடுத்து பாருங்க, சோல் என்பது எந்த மொழிச்சொல்? லத்தீன் மொழிச்சொல். அடுத்து இந்த கேள்வி அடிக்கடி தேர்வில் கேட்குறாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. சூரிய குடும்பத்தின் மொத்த நிறையில் சூரியனின் சதவிகிதம் 99.8%. அடுத்து சூரியனின் மேற்பரப்பு வெப்பநிலை 6000 டிகிரி செல்சியஸ். அடுத்து சூரிய ஒளி புவியின் மேற்பரப்பை வந்தடைய ஆகும் நேரம். ஆப்ஷன் சி, 8.3 நிமிடங்கள். அடுத்து
வாழ்நிற விசும்பின் கோல் மீன் சூழ்ந்த இளங்கதிர் ஞாயிறு என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல். வாழ்நிற விசும்பின் கோல் மீன் சூழ்ந்த இளங்கதிர் ஞாயிறு என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல். சிறுபானாற்றுப்படை. சிறுபானாற்றுப்படை. அடுத்து பாருங்க, ஒவ்வொரு கேள்வியுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். புதன், வெள்ளி, புவி மற்றும் செவ்வாய் ஆகியவை எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? இதுக்கு சரியான விடை உட்புற கோள்கள் அல்லது புவி நிகர் கோள்கள். இது வந்து உட்புற கோள்கள்னு அழைக்கப்படும் அல்லது புவி நிகர் கோள்கள். புதன், வெள்ளி, புவி, செவ்வாய் முதல் 4 கோள்கள். அடுத்த 4 கோள்கள் வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன் ஆகியவை எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? வியாழன், சனி, யுரேனஸ் மற்றும் நெப்டியூன் ஆகியவை வெளிப்புற கோள்கள் அல்லது வியாழன் நிகர் கோள்கள். வியாழன் நிகர் கோள்கள். உட்புற கோள்கள் வந்து புவி நிகர் கோள்களும் வெளிப்புற கோள்கள் வியாழன் நிகர் கோள்கள் என்றும் அழைக்கப்படுகின்றன. அடுத்து ரோமானிய கடவுள்களின் தூதுவரான மெர்க்குரியின் பெயரால் அழைக்கப்படும் கோள். ரோமானிய கடவுள்களின் தூதுவரான மெர்க்குரியின் பெயரால் அழைக்கப்படும் கோள் புதன். இதுதான் சூரியனுக்கு மிக அருகாமையில் உள்ள கோள். முதல் கோள் புதன். அடுத்து ரோமானிய பெண் கடவுளான வீனஸ் என்ற பெயரால் அழைக்கப்படும் கோள். ரோமானிய பெண் கடவுளான வீனஸ் என்ற பெயரால் அழைக்கப்படும் கோள் வெள்ளி. வெள்ளி. அடுத்த கேள்வி, எந்த கோள் தன்னைத்தானே சுற்றி கொள்ள 243 நாள்கள் எடுத்துக்கொள்கிறது? எந்த கோள்கள் தன்னைத்தானே சுற்றி கொள்ள 243 நாள்கள் எடுத்துக்கொள்கிறது? வெள்ளி. வெள்ளி. அடுத்து பாருங்க, இரட்டை கோள்கள் என அழைக்கப்படுவன. இரட்டை கோள்கள் என அழைக்கப்படுவன. வெள்ளி, புவி. வெள்ளி, புவி இரட்டை கோள்கள். அடுத்து கிழக்கிலிருந்து மேற்காக சுற்றும் கோள்கள். யுரேனஸ், வெள்ளி. யுரேனஸ், வெள்ளி. மீதி கோள்கள்லாம் மேற்கிலிருந்து கிழக்காக, அதாவது மீதி என்ன இருக்குது? புதன், புவி, செவ்வாய், வியாழன், சனி, நெப்டியூன். இந்த 6 கோள்களுமே அதாவது மேற்கிலிருந்து கிழக்காக. ஏன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி கேள்வி கேட்கக்கூடாதுனால நானே சொல்லிடுறேன். புதன், புவி, செவ்வாய், வியாழன், சனி, நெப்டியூன் இதெல்லாம் மேற்கிலிருந்து கிழக்காக. ஆனால் யுரேனஸ், வெள்ளி வந்து கிழக்கிலிருந்து மேற்காக. புவி சூரியனை வினாடிக்கு எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் சுற்றி வருகிறது? புவி சூரியனை வினாடிக்கு எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் சுற்றி வருகிறது? 30 கிலோமீட்டர். 30 கிலோமீட்டர். அடுத்து புவியின் துருவ விட்டம். புவியின் துருவ விட்டம் 12,714 கிலோமீட்டர். 12,714 கிலோமீட்டர். அடுத்து புவியின் நிலநடுக்கோட்டு விட்டம் 12,756 கிலோமீட்டர். 12,756 கிலோமீட்டர். அடுத்து நீலக்கோள் மற்றும் நீலக்கோள் என்றும் நீர்க்கோள் என்றும் அழைக்கப்படுவது. இதுக்கு சரியான விடை புவி. புவி. ஸோ இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான காணொளி. ஆனால் ஞாபகம் வச்சுங்க, 6th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் டெஸ்ட் நம்பர் 6க்கான காணொளி.
இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கு மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் புதிய காணொளிகளுக்கு நம்ம செங்கோ அகாடமி யூடியூப் சேனலோடு இணைந்தே இருங்கள். இந்த வீடியோவை நம்ம செங்கோ அகாடமி யூடியூப் சேனல் வாயிலாக பார்த்தமைக்கு நன்றி.